சட்டமூலம் நிறுத்துதல் சட்டமூலம் தொடர்பான நாளிலே நான் இன்னும் ஒரு சில விடயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். மிக முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த அஜூப்ராஜ் அருள் 2026/2/10 செவ்வாய்க்கிழமை இரவு 1 மணிக்கு அல்லப்பட்டியில் வைத்து போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 17 வயசான இந்த மாணவன் மிகப்பெரிய ஒரு சிறுவன். இவனுடைய மரணம் அவன் வாகனத்திலே சென்ற பொழுது போலீசாருடைய அராஜகத்தினால் அல்லது போலீசாருடைய செயல்பாட்டினால் இந்த மாணவன் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு இதுவரை சரியான நீதி கிடைக்கவில்லை என்பதையும் அந்த குடும்பம் பரிதவித்து நிற்கிற சூழலையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். சட்டமூலம் நிறுத்துதல் சட்டமூலம் தொடர்பான நாளிலே நான் இன்னும் ஒரு சில விடயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். மிக முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த அஜூப்ராஜ் அருள் 2026/2/10 செவ்வாய்க்கிழமை இரவு 1 மணிக்கு அல்லப்பட்டியில் வைத்து போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 17 வயசான இந்த மாணவன் மிகப்பெரிய ஒரு சிறுவன். இவனுடைய மரணம் அவன் வாகனத்திலே சென்ற பொழுது போலீசாருடைய அராஜகத்தினால் அல்லது போலீசாருடைய செயல்பாட்டினால் இந்த மாணவன் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு இதுவரை சரியான நீதி கிடைக்கவில்லை என்பதையும் அந்த குடும்பம் பரிதவித்து நிற்கிற சூழலையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த ஆண்டு 2026 ஜனவரி 13 ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இலங்கையிலே கன்ஃப்ளிக்ட் ரிலேட்டட் செக்ஸுவல் வயலன்ஸ் CRSV மோதல்கள் சார் பாலியல் வன்முறை என்பது இன்னும் நீடித்ததாகவே இருக்கிறது. அதற்கான நீதி வழங்குகின்ற பொறிமுறையோ செயல்பாடுகளையோ இலங்கை அரசு முன்னெடுக்கவில்லை என்பதை அறிக்கையாக அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இது தொடர்பாக இலங்கை அரசினுடைய யாராவது ஒரு அமைச்சர்களாலேயோ அல்லது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளாலேயோ தீர்க்கமான பதில்கள் எதுவும் இலங்கையில் வழங்கப்படவில்லை என்பதும் ஒரு நம்பிக்கை ஈனத்தை தந்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் எல்லாவற்றையுமே இழந்து விட்டோம், நீதி பெறும் நம்பிக்கையினையும் கூட நாங்கள் இழந்து விட்டோம் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 23 பெண்களும் 4 ஆண்களும் இந்த சாட்சியங்களை வழங்கியிருக்கிறார்கள். 1983 ஆண்டிலிருந்து 2009 வரை இந்த நாட்டிலே பாலியல் ரீதியான வன்முறைகள் ஊடாக இவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான தடயங்கள் ஆதாரங்கள் இருப்பதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் தெளிவாக வெளியிட்டிருக்கிறது கடந்த ஜனவரி 13. இது ஒரு மிக கொடூரமானது. உலகத்திலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, பாலியல் ரீதியாக ஒருவரை வஞ்சித்தல், பாலியல் ரீதியாக அவர்களை கொடுமைப்படுத்துதல் என்பது ஒரு போர்க்களத்திலே செய்யப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கிறது.